வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம வெள்ளிய பத்தி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி H-1B விசாவ பத்தி இன்னைக்கு ஒரு கம்பெனி ஓப்பனா சொல்லிருச்சு. $1,00,000 குடுத்து நாங்க ஆளுங்கள ரெக்ரூட் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே சொன்னது தான். இது ஒரு சின்ன பிரச்சனை தான். அதாவது டாப் 40ல இருக்கிற பெரிய கம்பெனிக்கு. சரி, இப்போ வெள்ளிக்கு வருவோம். வெள்ளி முதலா $50 பிரேக் பண்ணியிருக்கு பர் அவுன்ஸ்ல யுஎஸ்ஏல. இது 2வது உலகப் போருக்கு அப்புறம் இதுதான் இருக்கிறதுலே பெரிய உச்சம். 1967ல பங்குச்சந்தை ரொம்ப மோசமாக செயல்பட்டதுனால தான் வெள்ளி உயர்ந்துச்சு. அதே மாதிரி 2009ல் பார்த்தீங்கன்னா சப்ரைம் கிரைசிஸ் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இல்லை, வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து அதில் பாதாளத்தில் இருக்கும்போது தான் வெள்ளி $49 ஏட்டுச்சு. எப்போ நிலைமை சரியாகும்போது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியை விற்றுட்டு மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை பங்குச்சந்தை எல்லா இடத்துலையும் உச்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் செப்டம்பர் மாதத்துலேயே உச்சம் தொட்டுருச்சு. ஆனால் ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் பங்குச்சந்தை அதில் பாதாளத்தில் விழலை. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே விழுந்ததுனால வந்து இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா வெள்ளி இப்போ $50 கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதை கிராஸ் பண்ணதுக்கு உண்டான காரணங்களை சொல்கிறாங்க, அதை மட்டும் நம்ம கேட்போம். தங்கமும் வெள்ளியும் பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத அளவில். நாங்கள் ஏற்கனவே $12,000 டார்கெட் கொடுத்துருந்தோம் தங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு. இப்போ அதுவும் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ காரணம் நம்பர் 1, 3 வருடங்களாக தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஒரு போரோட இல்லைங்க, அடுத்தடுத்து நிறைய போர்கள் வந்து முடிவடைகிற மாதிரி இருக்குது. ஆனால் யுக்ரைன் ரஷ்யா போர் வந்து இன்னும் முடிவடையலை. அது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ஒரு பனிப்போர். இந்த பனிப்போர் நடக்கும்போது வட்டி விகிதங்கள் அதிகமாக ஏறும்னு சொல்லி நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி வட்டி விகிதங்கள்லாம் ஏறிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து போரை நிறுத்துறேன்னு சொன்னதுக்கப்புறம் வட்டி விகிதம் இறங்கியிருக்கு. பட் ஆனால் அவரால் போரை நிறுத்த முடியல. ஸோ திரும்பவும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மறுபடியும் வட்டி விகிதம் ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து முழுசாக போரில் கலந்துக்க மாட்டோம், பட் ஆயுதங்களை கொடுப்போன்னு. ஸோ அவர் பாதி போரை கலந்துக்கிறாரு. ஸோ அதனால தான் தங்கமும் வெள்ளியும் ரொம்ப அதிகமாக ஏறுது இப்போது. இந்த 3 வருஷ போர்னால் வந்து உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா G7 நாடுகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இந்த G7 நாடுகளும் அமெரிக்காவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களால் வந்து அவங்களோட எக்கனாமியை இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து ட்ரம்ப் வந்து அதிகமான டாரிஃப் போட்டுக்கிட்டே இருக்கார். அதாவது இழந்த பணத்தை எப்படி மீட்டெடுப்பது அப்படின்றது தான் அவரோட கொள்கையில் இப்போ இருக்கார். இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா பிரிக் கண்ட்ரிஸோட போய் சேர்ந்ததுக்கப்புறம் டாரிஃபோட அடி பலமாக இருந்ததுனால எல்லாரும் சேர்ந்து ஏஷியன் கரன்சிஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவும் பார்த்திங்கன்னா க்ரூடு அதிகமாக ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்ததுனால அவங்களும் டாலரை லிக்விடேட் பண்ணுறாங்க. இப்போது நிறைய கண்ட்ரிஸ் வந்து டாலர்ஸை லிக்விடேட் பண்ண ஆரம்பித்த உடனே எல்லாருமே திருப்பியும் கோல்டு அண்ட் சில்வரையே பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லா சென்ட்ரல் பேங்க்குமே இப்போ கோல்டு அண்ட் சில்வரை பை பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் பேலன்ஸ் ஷீட், அதாவது சென்ட்ரல் பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் வெள்ளியும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது வந்து சில பேர் ஆலோசனை கொடுத்து அதை வந்து செயல்முறைக்கு படுத்துறதுக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் நடந்துட்டால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி படு பயங்கரமான உச்சத்துக்கு போயிடும். அதாவது $100 தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க என்றைக்கு சென்ட்ரல் பேங்க்கில் அதை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் சரி உலக லெவல்லையும் சரி நீங்கள் வெள்ளி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அதாவது தங்கத்துக்கு இணையாக வெள்ளிக்கும் கடன் வழங்கப்படும். இன்னைக்கு தங்கம் அதிகமாக ஏறுறதுக்கு காரணம் முழுக்க அமெரிக்காவோட பாலிசிஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்க கொடுக்குற பாலிசிஸை பொறுத்து வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் திகைத்து போய் நிற்கிற முதலீட்டாளர்கள் எல்லாருமே வெள்ளிலையும் தங்கத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் டாலர்ஸ் வாங்கி தேக்கி வைப்பாங்க கையில். அவங்களும் டாலர்ஸை விற்றுட்டு அவங்களும் தங்கத்துலேயும் வெள்ளிலையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு திடீர் டிமாண்டு வந்து வெள்ளிலையும் தங்கத்துலேயும் கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது பங்குச்சந்தை கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகி தங்கமும் வெள்ளியும் ஏறிக்கிட்டு இருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரே ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருக்குது. இதற்கு காரணம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு வேலை இழப்பு இருக்கிறதுனால, மற்றபடி அவங்க என்ன வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க எல்லாருமே வந்து கோல்டும் சில்வரும் வீட்டில் இருந்துக்கிட்டே வாங்கி வைக்கிறாங்க.
அதாவது தேவைக்கு அதிகமாகவே அவங்க வந்து வாங்கி வைக்கிறாங்க. அதனால தான் இந்த டிமாண்டு. அதுவும் அமெரிக்கால இப்போ நெறைய பேருக்கு வேலை போச்சு. காரணம் கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆயிருச்சு. ஸோ அந்த ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே என்ன வியாபாரம் பார்ப்பாங்க? ஸோ இருக்கிற கை காச கொண்டு போய் கோல்டும், சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதனாலேயே ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் ஆயிருச்சுன்னும் ஒரு பக்கம் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காசால போர் நிறுத்தம் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய வரவேற்பு தக்கது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் போர் எல்லாமே ஓஞ்சிருச்சு. இப்போ யுக்ரைன், ரஷ்யா போர் மட்டும் தான் இருக்கு. அதுவும் வந்து ட்ரம்ப்பால வேகமா அந்த போரையும் நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர்ல வந்து டிமாண்ட் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சுரும். அதே மாரி சுப்ரீம் கோர்ட்லயும் ட்ரம்ப் டாரிஃபோட கேஸஸ் வருது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள கொண்டு வந்து டாக்ஸஸ குறைச்சாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து தங்கத்த வந்து நெறைய பேர் வாங்குறத விட்டுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் வியாபாரத்த பார்க்க போயிருவாங்க. ஏன்னா வந்து இந்த டாரிஃப் வார்னால நெறைய பேருக்கு வியாபாரம் இல்லாம போயிருச்சு. ஸோ நெறைய பேர் வந்து கேபிட்டல் வாங்கி வச்சிருந்தவங்க எல்லாருமே ட்ரேட் பண்றதுக்கு பதிலா எல்லாருமே வந்து கோல்டு அண்ட் சில்வருக்குள்ள வந்துட்டாங்க. அதாவது வியாபாரம் பார்க்குறவங்க முதற்கொண்டு அவங்க காச வந்து சும்மா வச்சிருந்தா செலவாயிரும்னு சொல்லி கோல்டு அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் இந்த தங்க விலை உயர்வு. தங்கமும் வெள்ளி விலை உயர்வும். ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர் செஞ்சதுல வந்து 75% சரின்னு சொல்லி ஏதாவது சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா தங்கமும் வெள்ளியும் பறக்கும். யுஎஸ்க்கும் சைனாக்கும் டாரிஃப் வார் மோதல் அதிகமாக அதிகமாக தங்கம் வெள்ளி இன்னும் பறக்கும். அதாவது 13 அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து ஒரு அவுன்ஸ் வந்து $51 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் வந்து டாக்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் $159 வந்து சில்வர் இருந்திருக்கணும் இந்தியன் கிராமுக்கு. ஆனால் இடிஎஃப் ட்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 164க்கு ட்ரேட் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட ரூ. 5 வந்து பிரீமியத்தில் ட்ரேட் ஆகுது. ஆனால் இதை விட மோசம் என்னென்னா ஜுவல்லரி கடையில் 195க்கு ட்ரேட் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட 36 பாயிண்ட் பிரீமியத்தில் ட்ரேட் ஆகுது. காரணம் கேட்டா, தீபாவளி வர்றதுனால வந்து அந்த பிரீமியம் அதிகமா இருக்கு. ரூ. 36 வந்து பிரீமியம் அதிகமா இருக்கு. தீபாவளி முடிஞ்சோனே இந்த பிரீமியம் சரியாயிரும் அப்படின்ற ஒரு செய்திய வைக்கிறாங்க ஜுவல்லரி ஷாப்ஸ். சுருக்கமா சொல்லப் போனோம்னா, வெள்ளி இனிமேல் அவுன்ஸுக்கு $45க்கு கீழ போகாம இருந்தால், கிட்டத்தட்ட 63, 73, 83, 89 அதாவது $89 வரைக்கும் பர் அவுன்ஸ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சில நேரம் அது $100யும் தொட வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் $46 கடந்து கீழ போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, $20 கீழே விழும். தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வார் ரொம்ப மோசமா இருந்ததுனால், தங்கம் நம்ம ஊர்ல கிராமுக்கு 18,000 போனாலும் ஆச்சரியப்படாதீங்க. அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்டை நம்பி தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க தீர்ப்பை பொறுத்து தான் எல்லாமே